சார் ஆசிரியர் நண்பர்களே, விழா ஆரம்பமாகின்றது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சீயர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள். நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து அனுகிரகிக்க தயவு கூர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் உங்கள் சார்பாகவும் இந்த அகாடமியின் சார்பாகவும் கரம் கூப்பி வணக்கத்துடன் அன்புடனும் வரவேற்கிறோம். வருக வருக. சுவாகதம் சுவாகதம் சுவாகதம். முதல் நிகழ்ச்சியாக கடவுளை வணங்குவோம். கடவுள் வணக்கம். Oh
நிகழ்ச்சி. அதாவது நேற்றுக்கு சுக்ரீவப்பட்ட அபிஷேகம் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னைக்கு அதுக்கு மேலே கேரள ராமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்கிறார். அதன் நிறைவு சமயத்தில் நிறைவு உரையாக மங்களாசாசனம் ஜிஎல் அவர்கள் நமக்கு அனுகிரகிக்க இருக்கிறார். அதை கடைசியில் நிறைவு உரையாக நாம் அவரிடமிருந்து அனுகிரகித்து கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது ராமாயண பட்டாபிஷேக நிகழ்ச்சி. அதாவது நேற்றுக்கு சுக்ரீவப்பட்ட அபிஷேகம் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னைக்கு அதுக்கு மேலே கேரள ராமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்கிறார். அதன் நிறைவு சமயத்தில் நிறைவு உரையாக மங்களாசாசனம் ஜிஎல் அவர்கள் நமக்கு அனுகிரகிக்க இருக்கிறார். அதை கடைசியில் நிறைவு உரையாக நாம் அவரிடமிருந்து அனுகிரகித்து கேட்டுக்கொள்வோம். நிகழ்ச்சியை துவங்கும் முன்பாக மாலை மரியாதை செய்ய வந்திருக்கிற கோவில் நண்பர்கள் உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அகாடமியின் சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் நாராயணன் தண்டனிட்டு விஞ்ஞானம் மற்றும் தென்னை ராமாயண சிற்பி எண்ணூர் ராமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் அடியேன் சிறுவன் அந்த ஒளி நமஸ்காரங்கள். நான் மடிப்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறேன். மடிப்பாக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று 18 வருடங்களுக்கு முன்பாக துவக்கப்பட்டது. அதாவது கோவில் இல்லாத ஊழியர் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு இடத்தில் பல குடியிருப்புகள் அங்கே ஒரு ஆலயம் நிறுவப்படுகிறது. இதுதான் புதுமை. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கோவில் தான் ஒரு 5.5 கிரவுண்டில் உருவாக்கப்பட்ட கோவில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் பிரதானமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண குளத்திலும் அவருடைய குமாரர்களாகிய திண்ணை ராமாயண சிற்பி அவர்கள் கூறுவது போல குமாரர்களாகிய வெற்றி விநாயகர், வலிதேவான சுப்பிரமணியர், சுவாமி ஐயப்பன் அவர்களும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிவாவிஷ்ணு ஆலயம், மகாலட்சுமி நாராயணர், சீதாராம லட்சுமணன், பரதசத்துருக்கள், உற்சவமூர்த்தியுடன் ஆஞ்சநேயர் தனி சன்னதியாகவும், நவகிரகம் சனீஸ்வரர் தனி சன்னதியாகவும் 5.5 கிரவுண்டில் ஏற்பட்ட ஒரு ஆலயம். 2 தரம் கும்பாபிஷேகம் நடந்துவிட்டது. அதற்கு முத்தாய்ப்பு பெற்ற மாதிரி 2006 ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று திருக்கல்யாணம் நடத்தினோம். பக்தவுடியில் எல்லோருடைய கைகரித்தனம் நடத்தப்பட்ட அந்த திருக்கல்யாணத்தில் ஒரு மகோனதம் என்னென்றால், எங்களுக்கு கிடைக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் 4 திருக்கல்யாணம் நடத்தினோம். அது எந்த ஆலயத்திலும் நடந்திராத ஒன்று. முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும், மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அவருடைய மீனாட்சியுடைய அண்ணாவே நாராயணன் வந்து நடத்தி வைக்கிறார். 2ஆவதாக சீதாராமருக்கும், 3ஆவதாக சுப்பிரமணிய தேவசேனா சமையலுக்கும், 4ஆவதாக காந்தர்வ விவாகமாக வள்ளி சுப்பிரமணியருக்கும் 4 திருக்கல்யாணங்கள் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நடந்து 1008 சுப்பிரமணியர்களுக்கு திருமாங்கலி சரடு எல்லாம் கொடுத்து ஒரு 2500 பேருக்கு அன்னதானம் போட்ட பெரிய விழாவாக நடத்தினோம். அது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். அந்த அடிப்படையில் அதே ஆலயத்தில் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாக நமது திண்ணை ராமாயண சிற்பி திருவூர் ராமூர்த்தி அவர்கள் இதே பட்டாபிஷேகத்தை அங்கே நடத்தினார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், 75வது பட்டாபிஷேகத்துக்கு எங்க இருந்தாலும் நாங்கள் வருவோம் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் இந்த 75வது பழவிழா பட்டாபிஷேகத்திற்கு அடியே நீங்க கலந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்ததுக்கு நான் ஒரு பேரவர்களாக அதை நினைக்கிறேன். முதலில் அங்கே சீதாராமர், மகாலட்சுமி நாராயணருக்கு இன்று என்னுடைய ஆசையின் காரணமாக திருமாலைகள் அணிவிக்கப்பட்டு அந்த 2 மாலைகளை எடுத்து ஒன்று நமது ஸ்ரீபெரும்புதூர் ஜி சுவாமிகளுக்கும், இன்னொன்று கீரனூர் ராமூர்த்தி அவர்களுக்கும் அணிவிக்க எனக்கு கிடைத்த பெரும்பாக்கியமாக இருக்கிறது. முதலில் ஜி சுவாமி அவர்கள்
அடுத்தது சென்னை ராமநாத சுப்பி கீரனூர் ராமத்தி அவர்களுக்கும் இந்த மாலை அணிவிக்கிறேன். அது கடவுள் மாலை, நான் அணிவிக்கவில்லை, கடவுள் பிரசாதமாக அதை அணிவிக்கிறேன். இன்று ஒரு மகோன்னதமான விசேஷம் என்னவென்றால், நாராயணன் சிவன் எப்பொழுதுமே ஒன்று. இன்றைக்கு பிரதோஷம், இன்னைக்கு அவர் ராமர் பட்டாபிஷேகம் நடத்துகிறார். அது ஒரு மகோன்னதமான ஒரு விசேஷம். 75வது கோல விழா என்று அன்று பிரதோஷமும் நடக்கிறது, அன்று ராம பட்டாபிஷேகம் நடக்கிறது, எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது. உங்களுடைய சார்பாக அவருக்கு இந்த மலர் மாலை. பட்டாபிஷேக விழாவை வாழ்த்தி வந்த ஒரு சில வாழ்த்துக்களை படித்துவிட்டு முறைப்படி சொற்களை கொண்டு வருகின்றேன். ஸ்ரீ வரத எந்திராஜன் ஜெயன் சுவாமிகள் திருப்பெரும்புதூர், ஸ்ரீ காசி விஸ்வநாத குருஜி தபோவனம், ஸ்ரீ சுபி சிவம், ஸ்ரீமதி சுதா சேஷையன், ஸ்ரீ நாகே முகுந்தன், ஸ்ரீ கிருஷ்ணமணி தலைவர் டெல்லி தமிழ்ச்சங்கம், திரு பாக்கியம் ராமசாமி சீதாப்பட்டி அப்புசாமி புகழ் அக்கறை அமைப்பின் காரணமாக திரு சுதா ரங்கராமன் அபிராமி இதழ் ஆசிரியர் அவர்கள் தொலைபேசி மூலமாக வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். சிலர் கடிதம் மூலமாக வாழ்க்கை அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி அனுப்பியிருக்கிறே ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் ஓ முருகாசனமும் மேற்கு மாநிலம் நான் படிக்க விரும்புகிறே நேரமான காரணத்தினாலே. அடுத்து வீரத்துறவி ராமகோபாலஜி இந்து முன்னணி தலைவர், சென்னை ராமாயணம் என்ற இளைய பெயரில் சாமானியர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் ராமாயண தொடர்பு நடைபெறும் ஆன்மீக சிரோமணி என்று கீரனூர் ராமமூர்த்தி அவர்கள் செய்து வரும் தொண்டு புனிதமானது, பாராட்டக்கூடியது. அவர்கள் 75 ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் கவழவிழா புத்தாண்டு நடத்தி வருவது மிகுந்த பாராட்டக்கூடிய செல்வத்துண்டாகும். இவர் ராமாயணத்தை பரப்பது ஒன்றுதான் நாட்டை மேம்படுத்தும். இந்த நாட்டின் எல்லா துறைகளிலும் சிறப்படைந்து வாழ ஸ்ரீமத் ராமாயணத்தை தவிர வழியே இல்லை என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. கடைசி மூச்சு வரை இந்த அருந்தொண்டை செய்தவரை இல்லாமல் ஸ்ரீ ராமகிராமருக்கு தேவைப்படுகிற எல்லா சக்தியையும் அருளையும் பிரார்த்திக்கிறேன். தேசப்பணியிலே திரு ராமகோபாலன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எஸ் குமாரசாமி அவர்கள் வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள். பிரபல ஆன்மீக எழுத்தாளர் திரு கிருஷ்ணரத்னம் அவர்கள் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இதோடு எனது அருமை நண்பரும் ஹைதராபாத்திலே தமிழ் பணியும் கவிதை பணியும் ஆற்றி வருகின்ற திரு இளையவன் அவர்கள், நிறைகின்ற பத்திரிகையின் ஆசிரியர்கள் ஒரு வாழ்க்கை கவிதை எழுதி அனுப்பி அதை ஜிஎஸ் சுவாமி முன்பாக கட்டாயம் படிக்க வேண்டும் என்று திரு இளையன் அவர்கள் எனக்கு படித்திருப்பதாலே அந்த கவிதை தான் தற்சமயம் திரு வை ராமச்சந்திரன் அவர்கள் படித்தார்கள். ஆன்மீக சிறுவன்மணி தில்லி ராமாயணத்திற்கு கீரனூர் திரு எஸ் ராமமூர்த்தி 75வது ஸ்ரீ ராம பட்டாபிஷேக நன்றுரை வைபவத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கவிதை மதம். நாள் 14/8/2008, இடம் தில்லை கங்கான. ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகள் மேன்மை. கொங்குமா கடலோரம் கரையை காட்ட, கொங்குமா கடலோரம் கரையை காட்ட, பொருந்திடுமாம் கலங்கரையின் விளக்கமில்லாத கங்கு கடலில் பெரும்புதூரில், கங்கு கடல் இல்லாத பெரும்புதூரில் கலங்கரையின் விளக்கு உண்டு. இந்நாள் தங்கு தடையில்லாத வைணவத்தில், இந்நாள் தங்கு தடையில்லாத வைணவத்தில் தனிக்கடலாய் தத்துவத்தின் விளக்காய் ஓக்கி எங்களில் ஜெயபிரான் வாழ்கின்றார். இவரே கடவுமான. அடுத்து தில்லி ராமாயணத்தில் திண்ணையிலா சென்னையில் ராமமூர்த்தி, திண்ணையிலா சென்னையில் ராமமூர்த்தி, தில்லை ராமாயணத்தை சொல்வதென்னே
கண்ணில் கட்டி வைத்து கடத்த வெண்ண அல்லதிவர் கதையழகோ அறிவு பண்ணை அந்நாதிகளை பார்க்கும் மந்தத்தில்லை வெள்ளத்து தின்றாதால் இனிக்கும் தேவலோகம் வெள்ளத்து தின்றாதால் இனிக்கும் இந்த வித்தகத்துள் கேட்டாலே செவி இனிக்கும் வல்ல புகழ் மந்திரத்தை பரிபரித்தால் எழுதி வைத்த புண்ணியத்தால் சொல்லி வைத்த முடிசூட்டல் 75 சொற்குழுவை சொல்கிறது அன்பர் வாழும் தில்லை கங்கா நகர் கூட தேவலோகம் தில்லை கங்கா நகர் கூட தேவலோகம் திரும்பும் இடமெல்லாம் தெய்வநாமோ திரும்பும் இடமெல்லாம் தெய்வநாமம். அன்புடன் கரிமாவை இளையவர் நிறுவனர் தலைவர் நெறி இலக்கிய வட்டம் ஹைதராபாத் பாரதி கலைக்கழகத்தின் மூலமாக கவிமாமணி பட்டம் பெற்றவர். அடியே ஸ்ரீ அப்பன் மரகால ராமானியர் அவர்கள் உபவாசத்தில் இருந்தபோது அரங்கோணத்தில் எழுந்தபடி 30 நாட்கள் திருப்பாவு உபன்யாசம் பண்ணும்போது அடியனுடைய கிரகத்தில் இருந்தவர்கள் உரையாடியும் வாரம் தமிழ்நாடு அவருடைய அகிரகாமத்தை சென்று அவர் பார்த்து சொல்வதும் அவருடைய ஜீயன் பட்டணத்தின் சமயத்திலே அடியை ஒரு குருவியை போற்றி பங்கேற்றி பாடி அறிவிச்சு எழுதுகிறேன். அருள்மழை பெய்ய வந்தீர் அன்புடன் ஆட்சி தந்தீர் பொருள் பொன்போக்குதென்றீர் குண்டிகள் நிலைக்குமென்றீர் இருள்பனம் போக்குவதற்கு இயல்படி பக்தி என்றீர் மறுபடி நீக்க வந்தீர் மண்புகழ் குருவே போற்றி ஏற்றமும் தாழ்வுமாறு இறையினையை காட்டி நின்றீர் ஏற்றமும் தாழ்வுமாறு எரிந்தருள் நிற்குமென்றீர் ஏற்றமும் தாழ்வும் நீக்க அடியார் குளம் அமைத்தீர் ஏற்றமும் தாழ்வும் நீங்கி இருக்கின்ற குருவே போற்றி பற்றெல்லாம் பற்று என்றால் பற்றுவோம் துன்பம் தன்னால் பற்றலாம் பற்றுகின்றால் பற்றுவோம் துன்பம் தன்னால் பற்றலாம் கடந்து நின்று பற்றவே வழியும் புகழ்ந்தே பற்றத்தை இறைவன் பற்றை பற்றியே வாழுகின்றேன் பற்றற்ற பக்தி பெயரை வளர்க்கின்ற குருவே போற்றி. திருவாரூரிலே 2006 மார்ச்சிலே வெளிவந்தது. நிறைவாக உடைய திருவள்ளூர் ராமத்தின் அடியே நன்றியது கருதி தன்னடி ஒட்டிச் செல்லும் குழவியை தாயும் பதிவோடு இட்டுச் செல்லும் பார்த்தால் வளர்த்தவள் பாட்டிச் சொல்லி இறைவனை வழங்கியிருக்கும் இனிதான் நிலவிப்பட்டால் உலகத்தினர் பூமி கொண்டும் பலவரை உத்தமன் ராமகாரி கூடியும் தென்னிலையில் நல்ல ராமமூர்த்தி நலபுற வாழ்ந்து நண்பர்கள் பலரும் என்று நயம்பட வாழ்கின்றோம் அன்புடன் பலவாய் தீரனூர் தந்த செம்மர் ஆர்வமான நாடும் கவியின் சீத சரிதம் சொல்லுமாறு கருணைகள் பூரணன் கால்படைந்து போற்றிடும் தந்தைகள் கொள்கின்றார் இவரும் விரைவி பேச்சை நாரணன் அருளால் ராஜராஜேஸ்வரின் அருளாலே திரு ராமமூர்த்தி ராவணனை கருணைகள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். நன்றி. திரு சத்யநாராயண கோயிலிருந்து வந்திருக்கின்ற மாலை சுற்றாட்டம் சத்யநாராயணா கோயிலிருந்து கீரனூர் ராமமூர்த்திக்கு மரியாதை செய்தார். அடுத்தபடியாக மணிப்பாக்கம் ஒப்புலியப்பன் கோயிலில் இருந்து அவர் கேட்டோர் ராமமூர்த்திக்கு மரியாதை. ஓம்
இளம் விரைவோம் ஏற்றனை நம்பிமகந்தனை காண கொடுமிலை முதியில் வைத்தறிவோற்றுகின்றேன் உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிறைபெருத்தலும் நீங்களும் நீங்களா அவையிலாவிளையாட்டுடையான் அவர் தலைவரன் அவர்க்கே தரந்தாங்களே பக்தியுடன் தமிழையும் கடந்துவிட்டு என் தாயார் தங்கம்மாவின் திருவடியே சொல்லணும் ஆச்சாரியர் அறிவுறுத்துகின்றேன். மிகப்பெரியவர்களே, கனவிலே விதைக்கின்றேனா நினைவிலே நடக்கின்றேனா? ஒரு மாபெரும் தமிழ் அறிஞராக இருந்து அந்த ஜீயர் பட்டம் அவரை தேடி வந்து நீங்கள் தான் இறக்க வேண்டும் என்று வற்புறுத்தி 1000 பிறை கண்ட பிறகு 80 வயது தாண்டிய பிறகு ஸ்ரீபெரும்புதூர் எவ்வாறு ஜீயர் மனத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தமிழ் அறிஞர் பூர்வாசிரமத்திலே குமாரவாகி ஸ்ரீ ராமானுஜரை என்பவர். வைஷ்ணவத்திலே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களை கேட்பார்கள். அன்னார் இங்கே வருகிறார், இந்த விழாவை துவக்கி வைக்கிறார், பாராட்டு உரையாக நிறைவுரை பண்ணுகிறார் என்பது நினைவுதான். இதை அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அழைத்த நாம் இந்த நிறைவு உரையை பாதுகாப்பட்ட ஸ்ரீராம பட்டாபிஷத்தை எவ்வாறு அவர்கள் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருமதி லதா ராமானுஜம் அவர்களிடம் தொடர்பு கொண்டேன். கொண்டுவிட்டு உள்ளே சென்று திரும்பி வருவதற்கு முன்பாக 2 நிமிடத்திலே உங்களுக்கு குரு அருள் இருக்கிறது, சுவாமிகள் ஜீயர் சுவாமிகள் வரவு கொண்டு விட்டார்கள். அவருடைய பாபார விந்தத்துக்கு என்னுடைய நமஸ்காரத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்கள் மட்டும் தலைவர் அல்ல அவர், ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட. நமது ஜீயர் சுவாமிகளுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய திரு பாபி சுராஜ் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திருப்புகழ் திலகம் என்று போராட்டுகின்ற அற்புதமான சொற்பொழிவாளர் புலவர் மதிவண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இது போன்று நான் யாரையெல்லாம் சொல்லிக்கொண்டு போக வேண்டுமையானால் சொற்பொழிவு நீண்டுவிடும் என்ற காரணத்தினாலே வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கதைக்குள்ளே புகுவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ